அனைவருக்கும் வணக்கம். சனி வக்ர பயிற்சி 2025. சனி பகவான் ஜூலை 12 இருந்து நவம்பர் 27 வரைக்கும் சுமார் ஒரு 139 நாள், ரவுண்டா நம்ம ஒரு 140 நாள்னு வச்சுக்கலாம். 140 நாட்கள் வக்ரத்துல டிராவல் பண்ண போறாரு. பொதுவா அந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு டிரான்சிட் ஆவாரு, பின்னோக்கி டிரான்சிட் ஆவாரு. ஆனா இந்த முறை பார்த்தோம்னா சனி பகவான் பின்னோக்கி டிரான்சிட் ஆகல, மீன ராசியிலேயே நட்சத்திரங்களுக்குள்ள மட்டும் வக்ரம் அடைகிறாரு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ இந்த சனி வக்ர பயிற்சி நம்மளுடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது, எதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறத இப்போ நம்ம டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்லே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது காலச்சக்கரத்துக்கு 8வது ராசியான விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ நம்ம டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். சனி பகவான் நம்மளுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வக்ரம் ஆக போறாரு. 5ஆம் இடம் அப்படிங்கிறது பஞ்சமஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறது ஒரு வகையில சிறப்பு, ஒரு வகையில குற்றம். ஏன்னா சனி நமக்கு பாதி சுபர் பாதி அசுபருங்கிற கேட்டகரியில வந்துருவாரு. 3, 4க்குரிய ஒரு கிரகம். இந்த கிரகம் 5ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. பஞ்சமஸ்தானத்துல போய் அமர்றது ஒரு சிறப்பான அமைப்பு தான். ஆனா 5ஆம் இடம் சார்ந்த அமைப்புகள்ல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை இந்த பஞ்சம சனி கொடுக்கும். குறிப்பா குழந்தை பாகியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், காதல் உறவு சார்ந்த விஷயம், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம், குலதெய்வம் சார்ந்த விஷயம், இதெல்லாம் ஒரு மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள், ஒரு சில குழப்பங்களை இந்த பஞ்சம சனி டிஃபால்ட்டா கொடுக்கும். ஆனா இப்போ சனி பகவான் வக்ரம் ஆகுறதுனால இதெல்லாம் நமக்கு சுபத்துவமா மாறப்போகுது. அதே மாதிரி சனி பகவான் பார்க்கக்கூடிய இடம்லாம் அவ்வளவா சிறப்பா இருக்காது. இப்ப சனியுடைய வக்ர பார்வை மிக முக்கியமான இடங்கள்ல பதிகிறதுனால அந்த பாவகம் சார்ந்த விஷயமும் இந்த நேரத்துல நமக்கு சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். குறிப்பா சனியுடைய 3வது பார்வை அப்படிங்கிறது நம்மளுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்துச்சு, கலத்திர ஸ்தானத்துல. அவை 7ஆம் இடம் சார்ந்த காரகத்துவங்கள் எல்லாமே இப்ப சிறப்பு அடைய போகுது. அது சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பம்லாம் சரியாயிடும். அடுத்து சனி பகவானுடைய சப்தம பார்வை நம்மளுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்துச்சு, லாபஸ்தானத்துல இருந்துச்சு. அதுவுமே இப்போ சிறப்பாக மாறுது. அடுத்தது சனி பகவானுடைய 10வது பார்வை நம்மளுடைய ராசிக்கு 2ஆம் இடம், தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இருந்துச்சு. இப்போ அந்த வக்ர சனியுடைய பார்வையால அந்த 2ஆம் இடமும் சிறப்படைய போகுது. நான் அடுத்தது உங்களுக்கு அதை டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல வக்ரம் ஆகிறது ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜையும் கொடுக்கும். அதையும் நான் உங்களுக்கு எதுன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். முதலாவதா சனி 5ஆம் இடத்துல வக்ரம். இது குழந்தை பாகியத்துல இருந்த தடை தாமதத்தை சரி செய்யும். இந்த நேரத்துல குழந்தை பாகியத்துக்கு முயற்சி பண்றீங்கன்னா சுப செய்தி தாராளமா கிடைக்கும். அடுத்து பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த வருத்தம், கவலை எல்லாம் சரியாகும். பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த குழப்பமான சூழ்நிலைகள் எல்லாமே இப்போ நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கியம் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதுவும் இப்போ சரியாகும். பிள்ளைகளுடைய மருத்துவ செலவுலாம் குறைய ஆரம்பிக்கும். பிள்ளைகளுடைய வளர்ச்சி அபாரமா இருக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் சார்ந்த கவலைகள்லாம் நீங்கும். மேலும் பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ செய்யலாம். சோ அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அடுத்த 140 நாட்கள் பிள்ளைகள் சார்ந்த வகையில சுப மாற்றம், பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, இதெல்லாம் சிறப்பான முறையில் ஏற்படும். அடுத்ததாக அந்த காதல் உறவு சார்ந்த வகையில இருந்த குழப்பம், குளறுபடி அதெல்லாம் சரியாக ஆரம்பிக்கும். காதல் உறவுல இருந்த மனக்கசப்பான சூழ்நிலை எல்லாம் சரியாக ஆரம்பிக்கும். பார்ட்னரோட அடிக்கடி கடந்த காலகட்டங்கள்ல வாக்குவாதம், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு சிச்சுவேஷன், பேசுறதுக்கே சலிப்பா இருக்கு, ஃபர்ஸ்ட்ல இருந்த ஒரு பாண்டிங் இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கம்ப்ளைண்ட் எல்லாம் கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கலாம். இப்போ அதெல்லாம் சரியாக ஆரம்பிக்கும். காதல் உறவுல இருந்த விரிசல் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். அதுவும் ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. மன ரீதியா நிம்மதி கிடைக்கும். மன உளைச்சல் கடந்த காலகட்டங்கள்ல அதிகமா இருந்திருக்கும். இப்போ ஒரு அளவுக்கு மன நிறைவு, மன நிம்மதி கிடைக்கும். அடுத்து சனி பகவான் 5ஆம் இடத்துல வக்ரம் ஆகும்போது புத்தி தெளிவு ஏற்படும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான். தெளிவா ஒரு முடிவு எடுக்க முடியும். குழப்பங்கள் நீங்கும். தெளிவா ஒரு பேத்தை கிரியேட் பண்ணி அதுல டிராவல் பண்ண முடியும். முக்கியமான முடிவுகள் எடுத்து முக்கியமான மாற்றங்களை செய்வீங்க. சோ அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். அடுத்து பூர்வீக சொத்து ரிலேட்டடா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குனாக்கா அது இப்போ சரியாகும். பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்கங்கள் விலகும். இந்த 140 நாட்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை நீங்க எதிர்பார்க்கலாம். ஏதாச்சும் கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை இந்த 140 நாட்கள்ல நீங்க எதிர்பார்க்கலாம். சோ அதுவும் நமக்கு பாசிட்டிவா இருக்கு. அடுத்து குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கலாம். இப்ப குலதெய்வ வழிபாடை மேற்கொள்றதுக்கான ஏதுவான சூழ்நிலைகள்லாம் அமையும். அதுவும் நமக்கு பாசிட்டிவா இருக்கு.
அடுத்து சனி பகவானுடைய வக்ர பார்வை, அதாவது 3வது பார்வை 7ஆம் இடத்துல பதியும். கடந்த காலகட்டங்கள்ல வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட கருத்து போராட்டம், வாழ்க்கை துணையால ஏற்பட்ட மன உளைச்சல், அதெல்லாம் அந்த நேரத்துல டோட்டலா சரியாகும். வாழ்க்கை துணை சார்ந்த வகையில எதெல்லாம் மைனஸா இருந்துச்சோ அதெல்லாம் இப்ப பிளஸ்ஸா மாற ஆரம்பிக்கும். அதே மாதிரி வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் சரியாகும். வாழ்க்கை துணையோட அந்த கருத்து போராட்டம் எல்லாம் குறைஞ்சி இப்போ கருத்து ஒருமித்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்க சொல்றத அவங்க கேட்பாங்க, அவங்க சொல்றத நீங்க கேட்பீங்க. இப்படி ஓரளவுக்கு ஒரு பாண்டிங்கான ஒரு சிச்சுவேஷன்ல இப்போ டிராவல் ஆகும். இந்த ஒரு 140 நாட்கள் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வந்துரும். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் உங்களுக்கு பூர்ணமா கிடைக்கும். அது இந்த நேரத்தில் இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அதே மாதிரி நட்பு வட்டாரம், நண்பர்களோட ஏற்பட்ட மன வருத்தங்கள், மன கலக்கங்கள் அதெல்லாம் சரியாக ஆரம்பிக்கும். நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். கடந்த காலகட்டங்கள்ல நண்பர்களோட ஒத்து போயிருக்காது. நண்பர்களோட ஒரு மாதிரி கருத்து போராட்டம், பிரச்சனை இப்படி ஒரு மாதிரி குழப்பமா எடுத்துட்டு போயிருக்கும். இப்ப சனியுடைய வக்ர பார்வை 7ல பதிகிறதுனால நண்பர்களோட ஏற்பட்ட முரண்பாடான சூழ்நிலை எல்லாம் இப்ப விலக ஆரம்பிக்கும். பிரிந்த நண்பர்கள்லாம் ஒண்ணு சேருவாங்க. அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அடுத்து இந்த கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த கூட்டு தொழில இருந்த பிரச்சனை, குழப்பம், ஒரு தொய்வான சூழ்நிலை அதெல்லாம் சரியாக ஆரம்பிக்கும். இப்போ நிறைய பேருக்கு இந்த பார்ட்னர்ஷிப் போட்டு ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஐடியாலாம் வரும். என்ன கேட்டா அந்த 140 நாட்கள் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. அதுக்காக ஹைலி ரிஸ்க் எதுலையும் எடுக்கக்கூடாது. அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஷிப் போட்டுலாம் போய் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். பொதுவாக இந்த 140 நாட்கள் ஆல்ரெடி நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னாக்கா அதுல ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பார்க்கலாம். பார்ட்னரோட ஏற்பட்ட அந்த மனஸ்தாபங்கள்லாம் விலகும். இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்த குழப்பங்கள், பிரச்சனைகள்லாம் விலகும். இந்த பார்ட்னர்ஷிப்ல ஓரளவுக்கு இப்போ ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சிச்சுவேஷன்லாம் கிடைக்கும். ஸோ அதை நான் ஒரு பாசிட்டிவா பார்க்குறேன். அடுத்து திருமண முயற்சி சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் நீங்க திருமண முயற்சியை நீங்க மேற்கொள்றீங்கன்னா அதுல சுப செய்தி தாராளமா கிடைக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல சனியுடைய பார்வை விலகி வக்ர பார்வை பதியுது. இது சுபத்துவத்துக்கான அடித்தளத்தை ஏற்படுத்தும். அல்ல திருமணம் ஆகாதவர்கள் திருமண முயற்சிகளை அந்த நேரத்தில் தாராளமா செய்யலாம். அதுல ஒரு நல்ல செய்தி தாராளமா கிடைக்கும். அடுத்து சனி பகவானுடைய சப்தம பார்வை அப்படிங்கிறது நம்மளுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கு. லாபஸ்தானத்துல சனியுடைய பார்வை. பொதுவா லாபஸ்தானத்துல சனி பார்வை பதிகிறது பார்த்தனா பொருளாதார திருப்தியின்மையை கொடுக்கும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தல, பொருளாதாரம் எனக்கு அதிகமா தேவைப்படுது, நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, கையில பணமே நிக்க மாட்டேங்குது, தொடர்ச்சியா செலவாகுது, அப்படிலாம் நான் உழைக்கிற உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, நிறைய உழைக்கிறான பொருளாதாரம் அந்த பணம் அப்படிங்கிறது கம்மியா தான் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கலாம். இப்போ பொருளாதார ரீதியா ஒரு தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த சனி வக்ரம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சனி வக்ர பார்வை லாபஸ்தானத்துல பதிகிறதுனால பொருளாதார ரீதியா நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும். தேவையில்லாத தண்ட விரை செலவுகள்லாம் குறையும். இப்ப பொருளாதாரத்தை சேமிக்க முடியும். பிளஸ் பார்த்தோன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த இடர்பாடுகள்லாம் விலகும். கடந்த காலகட்டம் ஒரு மாதிரி தரித்திர நிலையோட போயிருக்கும். எவ்வளவு நம்ம சம்பாதிச்சாலும் அது ஏதோ ஒரு மாதிரி செலவாயிட்டே இருந்திருக்கும். கையில ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேல கையில சுத்தமா பணமே இல்லைங்கிற மாதிரியான ஒரு கேட்டகரிக்குள்ள எழுத்துட்டு விட்டுருக்கும். அதே மாதிரி வெளியில இருந்து பணம் வரதுக்கு கொஞ்சம் டிலேவும் ஆயிருக்கும். எங்கேயாச்சும் யாருக்காச்சும் நீங்க பண உதவி கொடுத்திருந்தீங்கன்னாக்கா அதை டக்குன்னு கைக்கு வந்திருக்காது. அதெல்லாம் ஒரு மைனஸா இருந்துச்சு. இப்போ வக்ர பார்வை 11ஆம் இடத்துல பதிகிறதுனால பொருளாதார ரீதியா இருந்த தடுமாற்றங்கள்லாம் சரியாக ஆரம்பிக்கும். பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சி ஏற்படும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். ஏன்னா 11ஆம் இடம் ஆசைகளை குறிக்கக்கூடிய இடம். நிறைய ஆசை, நிறைய எண்ணங்கள் இருந்திருக்கும். அது வாங்கணும், இது வாங்கணும், நிறைய பிளான்லாம் பண்ணிருப்பீங்க. ஆனா செஞ்சிருக்க முடியாது கடந்த காலகட்டங்கள்ல. இப்போ போட்ட பிளான்லாம் கரெக்டா நடக்கும். உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. சோ அதுக்கெல்லாம் ஒரு பாசிட்டிவான சைன் இருக்கு. அதே மாதிரி உத்தியோகம், தொழில் இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல 10ல கேது இருக்காரு, 10ல ஒரு பாவி இருக்கிறது சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. உத்தியோகம், தொழில்ல ஒரு மாதிரி பிரஷரான அமைப்பு இருக்கும். இருப்பினும் இந்த நேரத்துல நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம் இதெல்லாம் சிறப்பான முறையில் ஏற்படும். நிறைய பேருக்கு உத்தியோகம் சேஞ்ச் ஆகும். உத்தியோகத்தை வேற மாதிரி மாத்துவாங்க. இப்போ இருக்கிற உத்தியோகத்தை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஏதாச்சும் தேடுவாங்க. சோ அதெல்லாம் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்குது. அடுத்தது நம்ம பாக்குறது தொழிலை பொறுத்த வரைக்கும் தொய்வு நிலையில இருந்த தொழில கூட இப்போ லாபத்தை நோக்கிய ஒரு பயணம் இருக்கும். கடந்த காலகட்டம் ஒரு சரியான ப்ராஃபிட் இருந்திருக்காது. இப்போ அந்த தொழில நல்ல ஒரு ப்ராஃபிட் கெயின் ஆக ஆரம்பிக்கும். அதுவும் நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். இருப்பினும் ஒரு சுமையான அமைப்பு இருக்கும். தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு விதமான கலக்கமான மனநிலை இருக்கும். ஆனா அது டெம்பரவரி தான். அதை நினைச்சு யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நம்ம மூவ் ஆன் பண்ணும்போது சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்து மூத்த சகோதரத்துவம் சார்ந்த வகையில இருந்த வருத்தம்லாம் சரியாகும். மூத்த சகோதரத்துவத்தோட கடந்த காலகட்டங்களில் அதிகமா ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் ஏற்பட்டிருக்கலாம். சோ அதெல்லாம் இப்போ சரியாக ஆரம்பிக்கும். மூத்த சகோதரத்துவத்தால ஒரு வகையில நமக்கு லாபம். மூத்த சகோதரத்துவத்தால ஆதாயமே இல்லைனாலும் அவர்களால தொந்தரவு எதுவும் இல்லாம இருக்கும். சோ அதையும் நம்ம இந்த நேரத்தில் ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம்.
அடுத்து கடன் சுமையில இருக்கீங்க, கடன் பிரச்சனையில இருக்கீங்கன்னா வாங்கின கடனை கட்டி முடிக்கிறதுக்கான ஒரு ஏதுவான சூழ்நிலைகள்லாம் கிடைக்கும். ஏன்னா லாபஸ்தானத்துல சனியுடைய வக்ர பார்வை இருக்கிறதுனால கடன் சுமையெல்லாம் குறைக்கிறதுக்கு ஒரு ஏதுவான சூழ்நிலைகளை இந்த காலகட்டம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது சனியுடைய 10வது பார்வை நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடம் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல பதியுது. பொதுவா சனியுடைய பார்வை 2ஆம் இடத்துல பதியும் போது குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை, குடும்பத்துல அடிக்கடி வாக்குவாதம் வருது, ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒத்து போகாத சூழ்நிலை, நிறைய பேர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை, தொழில் உத்தியோகம் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை. இப்படி ஏதாச்சும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு காம்போல இது நமக்கு ரியாக்ட் ஆகும். இப்ப சனியுடைய வக்ர பார்வை 2ஆம் இடத்துல பதிகிறதுனால குடும்பத்துல இருந்த அமைதி இல்லாத சூழ்நிலை சரியாகும், குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும், குடும்பத்துல இருந்த வாக்குவாதம் அதெல்லாமே இப்போ சரியாக ஆரம்பிக்கும், ஃபேமிலி மெம்பர்ஸோட அந்த ஒத்து போகாத சூழ்நிலை அதெல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். அடுத்து குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் இப்போ ஒன்னு சேருவாங்க. ஃபேமிலியை விட்டு வெளியூர் வெளி மாநிலம் தொழில் உத்தியோக நிமித்தமா யாராச்சும் போயிருந்தாங்கன்னா சென்றவர்கள் இப்போ திரும்ப ஃபேமிலி கூட இணையறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். குடும்பத்துல சுப மாற்றங்கள் சுப நிகழ்வுகள் அதிகமா நடக்கும். அது ஒரு வகையில நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை கொண்டு வந்து சேர்க்கும். அதே மாதிரி ஃபேமிலியில இருந்த அதிகமான கமிட்மெண்ட்லாம் இப்போ குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்துல இருந்த விடாப்பிடியான செலவுகள் எல்லாமே இப்போ குறைய ஆரம்பிக்கும். மேலும் உங்களுடைய பேச்சுல ஒரு தெளிவு பிறக்கும், தெளிவா பேசுவீங்க, உங்களுக்கு தேவையான விஷயங்களை பேசியே சாதித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இப்போ சிறப்பான முறையில கிடைக்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய பாசிட்டிவா தான் இருக்கு. ஓரளவு ஃபேமிலி ரிலேட்டடா இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஒரு சுப மாற்றம் அப்படிங்கிறது கிடைச்சிரும். நிறைய பேர் இந்த நேரத்துல வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க. சோ அதுக்கு இது ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ஆல்ரெடி நீங்க ஒரு வீடு கட்டிட்டு இருக்கீங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. சோ அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. வீடு கட்டணுங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு வரும். சோ அதுவுமே இந்த நேரத்துல ஒரு பாசிட்டிவான ஒரு சைனா தான் இருக்கு. அடுத்தது நம்ம பாக்குறது 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல வக்ரம். சோ இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல ஆல்ரெடி ராகு அர்த்தாஷ்டம ராகு நடந்துட்டு இருக்கு. நிறைய மன ரீதியான தாக்கங்கள் இப்போ விருச்சிகத்தை சேர்ந்தவங்களுக்கு இருக்கும். நிறைய அலைச்சல் இருக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் அப்படியே மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல நிலையா இருக்க முடியாது. அதே மாதிரி மன ரீதியா நிறைய தாக்கத்தை கொடுத்துரும். மன ரீதியா ஒரு மாதிரி சுமையான அமைப்பை கொடுக்கும். கோப உணர்வு அதிகமா வரும். ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்றதுக்கு எரிச்சலான மனநிலை வருது. சாப்பிடறதுக்கு கூட இப்ப அலுப்பு. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் விருச்சிகம் இப்போ டிராவல் ஆயிட்டு இருக்கும். ஏன்னா அர்த்தாஷ்டம ராகு நடந்துகிட்டு இருக்கு. 4ஆம் அதிபதி 12ஆம் தேதிக்கு மேல வக்ரம் ஆகுறாரு. அதை நான் என்ன ஒரு மைனஸா பாக்குறேன். உடல் சோர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஹெல்த் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகாது. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருக்கணும். தாயாரோட அடிக்கடி கருத்து வேறுபாடு, தாயாரோட ஏதாச்சும் வாக்குவாதங்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல தாயார் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும். தாயாரோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பராமரிச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. கல்வி சம்பந்தமான விஷயம் இந்த நேரத்துல கொஞ்சம் சுமையா தெரியற மாதிரி இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். படிப்புல ஒரு இன்ட்ரெஸ்ட் வராத ஒரு மனநிலை, மைண்ட் அதிகமா டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட், இதெல்லாம் அந்த நேரத்துல மாணவ மாணவிகளுக்கு அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் படிப்புல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப நல்லது. சிந்தனை இப்போ வந்து வேற பக்கத்தை நோக்கி திரும்பும். உங்களுடைய படிப்பை தடை செய்யற மாதிரி ஏதாச்சும் ஒரு சில சூழ்நிலைகள்லாம் ஏற்படலாம். அல்ல படிப்புல கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருந்துக்கணும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பராமரிச்சுக்கணும். தேவையில்லாத எண்ணங்களுக்கும் தேவையில்லாத ஆசைகளுக்கும் இடம் கொடுக்காம டிராவல் பண்றது ஒரு சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல வக்ரமாகிற அமைப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தைரிய குறைவு ஏற்படும். ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு பயப்படுவோம். ஒரு மாதிரி பதட்டமான மனநிலை எப்போது இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க முடியாம திணற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபியூஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இளைய சகோதரத்துடைய உடல் ஆரோக்கியம் அவருடைய உறவு நிலையில கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு தான். ஆனா இப்போ அது வக்ரம் ஆகும்போது தயக்க நிலையை கொடுக்கும். எதுலையும் டக்குன்னு முடிவெடுத்து டக்குன்னு ரியாக்ட் ஆக முடியாத ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணலாம். அதனால நீங்க ஒரு பிளான் பண்றீங்கன்னா அதை உடனே எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுல ஒரு சுப மாற்றம் சுப செய்தி தாராளமா கிடைக்கும். தயக்கத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஹெல்த்ல கொஞ்சம் கான்சியஸா இருந்துக்கோங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. அதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். நாள்ல ராகு இருக்கும்போது பொதுவாவே பார்த்தனாக்கா தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை கொடுத்துரும். இடம் மாறி இருக்கிறது, அதனால தூக்கம் வராம இருக்கிறது. அப்படி இல்லைனாக்கா உடம்பு ரொம்ப அசதியா இருக்கிறது, அது ஒரு மாதிரி உங்களை போட்டு படுத்துறது தூக்கம் வராம. ஆனா ஓவரா திங்க் பண்றது, எதையாச்சும் தேவையில்லாத மனசுல போட்டு ரொம்ப குழப்பிட்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய தூக்கத்தை வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா டயத்துக்கு சாப்பிட்டுட்டு டயத்துக்கு தூங்க, மனசு ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. நல்லா மெடிடேட் பண்ணி உங்களுடைய மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அது இன்னும் உங்களுக்கு கூடுதலான சிறப்பை பெற்றுக் கொடுக்கும்.
இருக்கும். ஓவரால் அந்த சனி வக்ரத்தை பொறுத்த வரைக்கும் மேஜரா நெகட்டிவா எதுவும் இல்ல. ஒரு 2-3 விஷயம் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம், உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம், முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. சுபத்துவம் ஆகுது எல்லாமே. இவ்வளவு நாள் இருந்த குளறுபடியான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு ஃபேவரா மாற ஆரம்பிக்குது. அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். உங்களுடைய முயற்சியை தயக்கம் இல்லாம செய்யுங்க. அதுல நிச்சயமா வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரையும் பார்த்தது கோச்சார ரீதியாக சொல்லப்பட்டிருக்க ஒரு பொது பலன் தான். இந்த பொது பலன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு, மேலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்தி யந்திரம், இதை பொறுத்து டெஃபினட்டா மாறுபடும். உங்களுக்கு ஒரு நல்ல யோக தசை நடக்குதுன்னா இந்த கோச்சார ரீதியா ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் உங்களுக்கு பெருசா தெரியாது. பாதிப்புகள் எதுவுமே உங்களை நெருங்காது. அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா சொல்லக்கூடிய பாசிட்டிவான பலன்கள் எதுவுமே உங்களுக்கு பொருந்தாது. இங்க பூரா பாசிட்டிவா சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு நடக்கிறது பூரா நெகட்டிவா இருக்கும். எனவே சப்ஜெக்ட் டு உங்களுடைய இந்த தசா புக்திகளை நீங்க சரியா கால்குலேஷன் பண்ணி பாத்துக்கணும். உங்களுக்கு நல்ல யோக தசை நடக்குதா இல்ல அவயோக தசை நடக்குதா, இந்த டைம்ல ரிஸ்க் எடுக்கலாமா எடுக்க கூடாதா அப்படிங்கறத உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை வச்சு அந்த சப்ஜெக்ட்லாம் நீங்க பாத்துக்கணும். சோ இது உங்களுடைய குடும்ப ஜோதிடரை நீங்க அணுகும் போது உங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவான ஒரு மனநிலையை அவங்க கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய தற்போதைய மனநிலையை தான் குறிக்கும். உங்களுடைய மனசு தற்போதைக்கு எப்படி இருக்கு அதை கோச்சாரம் குறிக்கும். அது ஆக்ஷனா மாறுமா அப்படிங்கறத உங்களுடைய ஜனனகால ஜாதகம் தான் முடிவு பண்ணும். கொடுப்பினை தான் உங்களுக்கு முடிவு பண்ணும். அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தோட இந்த கோச்சாரத்தை கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஆகவே வெறுமனே கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ராகு கேது பயிற்சி பலன்கள் ரொம்ப டீடைலா ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ராசிக்கும் டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்படிலாம் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும். டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி குரு பயிற்சி பலன்கள், மாத பலன்கள் இதெல்லாம் டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். அது உங்களுக்கு டைம் இருக்கும்போது நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ஒரு வகையில சின்னதா ஏதாச்சும் ஒரு புரிதலை கொடுக்கும். அதே போல ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், ஒரு லக்னம், இது எல்லாத்துக்கும் பார்த்தோம்னா பொது வாழ்க்கை பலன்கள் அப்படிங்கிறது நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஜெனரல் லைஃப் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த பதிவுகளை நீங்க இன்னும் பார்க்கலைன்னா அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த பதிவுகளை பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவான கண்ணோட்டம், ஒரு தெளிவான புரிதல் அப்படிங்கிறது டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும். சோ டைம் இருக்கும்போது அந்த பதிவுகளை மறக்காம செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க, ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. மேலும் நம்மளுடைய சேனல்ல பதிவிடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.